டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 சிலபஸ் 2024 சிலபஸில் கொஞ்சம் மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து சிலபஸ்கள் வந்து மாறிச்சுன்னா சிலபஸ் மாறலை, அந்த தலைப்புக்கு தான் வந்து மாற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்கக்காண்டி, மற்றபடி வேறு எந்த பெரிய மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர நம்ம எப்போ படிப்போமோ அதே போல் நம்ம படித்தாலே போதும். அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போ என்னென்னா, நம்ம ஜிகே பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ கேள்விகள் கேட்க போகிறோம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி பழைய சிலபஸில் வந்து எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கேள்விகள் வரும் சொல்லிட்டு நம்ம கணிக்கவே முடியாது. இப்போ வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கேள்விகள் நான் கேட்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா அலகு 6. இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மேக்ஸிமம் கேள்வி வந்து பார்த்திங்கன்னா 20 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. என்ன டாப்பிக்னா, தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் சொல்லிட்டு உங்களுக்கு 20 கேள்வி வராங்க. இதில் என்ன டாப்பிக்னா, ஃபுல்லாக நம்ம தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை பற்றி படிக்கணும். தமிழர்களுடைய வரலாறு ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சதாலே கண்டிப்பாக போதும். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் புது புக்கில் வந்து எல்லா 6வதுலேருந்து 11வது 12வது புக்கு வரையுமே கவர் ஆகும். இதில் என்னென்னா சில போட்டிருக்காங்க 10th வரைக்கும் படித்தா போதும் அப்படி சொல்லிட்டு எஸ்எஸ்எஸ்என் தான் போட்டிருப்பாங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஆனால் வந்து இந்த பெரும்பாலான டாப்பிக் உங்களுக்கு எங்கே கவர் ஆகிருக்குன்னா, உங்களுக்கு +1 +2 தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கவர் ஆகிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருக்குறள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கே வந்து நீங்கள் தெரியுது. உங்களுக்கு திருக்குறள் ஃபுல்லாக நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு திருக்குறள் வந்து உங்களுக்கு ஒரு 5 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள்லேருந்து மட்டுமே வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு, அதை தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு தொல்லியல் கண்டுபிடிப்பு பற்றி ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கணும். இது வந்து 6வதுலேருந்து தொல்லியல் கண்டுபிடிப்பு ஃபுல்லாக இருக்குது. ஆட்சியர் கல்வெட்டு எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக படிச்சிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சங்ககாலம் முதல் இக்காலம் வரலாம் தமிழ் இலக்கியங்கள். அப்போது சங்காலம் தமிழ் இலக்கியங்களில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அது ஃபுல்லாக பார்க்கணும். அடுத்தது பார்த்து திருக்குறள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த 20 கேள்வியில் திருக்குறள்லேருந்து மட்டுமே 5 கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா மதசார்புள்ள தனித்தன்மை உள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வு தொடர்பு தன்மை, மானுட மீதான திருக்குறளின் தாக்கம். கண்டிப்பாக வந்து திருக்குறளில் கண்டிப்பாக 5 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகள், திருக்குறளின் திருக்குறள் தத்துவ கோட்பாடுகள். இதெல்லாம் வந்து என்னென்ன தத்துவங்கள், இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு புக்கில் ஜிகேல +1 +2 புக்கில் உங்களுக்கு அந்தந்த டாப்பிக்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எக்கனாமிக்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படித்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு நேஷனல் மூமெண்ட்டில் படிச்சிருப்போம். இது கொஞ்சம் கவர் ஆகும். ஸோ இந்த பாடம் பொறுத்த வரைக்கும் நம்ம நேஷனல் மூமெண்ட்டில் படித்தது இது புதுசாக அடிஷனலாக சேர்த்துக்க வர மாட்டேன். மற்றபடி நம்ம புதுசாக வந்து எதுவும் படிக்கிற மாதிரி கிடையாது. என்னவோ அது மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம 6வதுலேருந்து 10வது வரல எந்தெந்த டாபிக் வந்து இந்த யூனிட் 6 வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக புது புக்கு தான் நம்ம போட்டிருக்கோம். புது புக்கில் வந்து நீங்கள் ஃபுல்லாக படித்தாலே மேக்ஸிமம் போதும். ஏன்னா சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா புது புக்கு தான் கவர் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவம். 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் வந்து உங்களுக்கு எந்த டாபிக் வந்து பேசிக்காக 6ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்காக தான் கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரே படம் நீங்கள் படித்தாலே போதும். அப்போ தமிழ்நாட்டில் பழைய நகரங்கள் எப்படி இருந்து சொல்லிட்டு நீங்கள் படிச்சா 6ஆம் வகுப்பில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் இருக்குது. இது ஃபுல்லாகவே நம்ம 6ஆம் வகுப்பு பார்க்குறோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 6ஆம் வகுப்பு 2வது பருவம். 2வது பருவத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பண்டைய தமிழகத்தின் சமூக மற்றும் பண்பாடு சங்ககாலம் இது படித்தே அவனை கண்டிப்பாக வந்து இதில் வந்து கொஸ்டின் வருகிறது வாய்ப்பு நிறைய இருக்குது. அதேபோல் தென்னிந்திய அரசுகளை நீங்கள் படிக்கணும். 6ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு என்னென்னா, உங்கள் தலைப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. 6th ஸ்டாண்டர்டு வந்து கண்டிப்பாக எல்லாமே பேசிக்காக தான் இருக்கும். அதேபோல் 3ஆம் பருவத்துக்கு 6ஆம் வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா பொற்கால பண்பாடுகள் மட்டும் நம்ம படித்தா போதும். மற்றபடிலாம் வேறு எதுவும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் தான் கொஞ்சம் டாபிக் மட்டும் படித்தா போதும். அதுக்கப்புறம் 7th புக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு ஒரே டாபிக் மட்டும் அதுக்கு தமிழ்நாட்டில் கட்டடக்கலையம். இது லைட்டாக கொஞ்சம் படிச்சிங்க. கண்டிப்பாக இதிலேருந்து கேள்விகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தமிழகத்தில் சமணம் பௌத்த மதம் கொஞ்சம் லைட்டாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மட்டும் நீங்கள் படிச்சினால போதும். அந்தளவுக்கு நம்ம கேள்வி கேட்போம். சப்போஸ் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு அதனால் கொஞ்சம் லைட்டாக படிச்சிங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு வந்து 8வது புக்கில் அவ்வளோ கவர் ஆகல. உங்களுக்கு 9th புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நிறைய கவர் ஆகுது. உங்களுக்கு என்னென்னா 9th புக்கில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா பண்டைய நகரங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பண்டைய நகரங்கள். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால இந்தியெலாம் தமிழ் தேவையில்லை. இடைக்கால இந்திய அரசியலமைப்புலாம் தமிழ் தேவையில்லை. பண்டைய நகரங்கள், அப்புறம் தொடர்கால தமிழ் சமூக பண்பாடு இது வந்து படித்தா போதும் நம்மளுக்கு.
வந்து பார்த்திங்கன்னா பண்டைய நாகரிகங்கள், அப்புறம் வந்து தொடக்க காலத்து சமூகமும் பண்பாடும், இது நம்ம படித்தாலே போதும். இதுலேருந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆகும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு 10th புக்கில் மேக்ஸிமம் நிறைய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th புக்கில் தான் வந்து நிறைய கவர் ஆகுது. அதனால் 10th புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்கு. அது இல்லைன்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அப்புறம் வந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் பங்கு, தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள். ஸோ இதுவும் ரொம்ப படித்து அவனை கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான். ஏன்னா வந்து 10th புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு +1 புக்கில் உங்களுக்கு வந்து என்னென்ன பண்டைய காலம் வந்து +1 புக்கில் என்னென்ன சமூகம் கொடுத்து எல்லாமே வந்து இதுலேருந்து பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து உங்களுக்கு +1 +2 புக்கில் கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்ன பண்ணோன்னா, இதில் வந்து அதே தான் பெருங்கற்காலம் படித்தாலே நம்ம போதும். வந்து இதுதான் இந்த பெருங்கற்காலம் வந்து டாபிக் மட்டும் இங்கே படித்தாலே போதும். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படித்தாலே போதும். அதுக்கப்புறம் தென்னிந்தியாவின் சமுதாய உருவாக்கம், இது கொஞ்சம் படிக்கணும். நம்ம தென்னிந்தியாவின் சமுதாய உருவாக்கம் கண்டிப்பாக இதில் வந்து கேள்விகள் வருவதுக்கான மற்ற எல்லாமே ஹிஸ்ட்ரி தான் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் பிற்கால சோழர்கள் பாண்டியர்களை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஸாக ஓரளவுக்கு நம்ம படிச்சிருந்தாலே +1 +2 புக்கு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து குரூப் 4 லெவலில் 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் சப்போஸ் 2-3 கேள்விக்கு வந்துச்சுன்னா நான் பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா +1 புக்கில் சமூக நீதி, தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, அப்புறம் தமிழக அரசியல் சிந்தனைகள், இது ஆல்ரெடி நம்ம சிலபஸில் நான் படிச்சிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா +1 புக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு +1 புக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் கவர் ஆகுது. இதே டாப்பிக்கை நம்ம இந்திய அரசியலமைப்பு படிப்போம். ஸோ அதனால் நம்மளுக்கு இந்திய அரசியலமைப்பு, நேஷனல் மூவ்மெண்ட்டு, இது எல்லாமே கலந்தது தான் நம்மளுக்கு இந்த தமிழோட வளர்ச்சி நிர்வாகம். அதனால் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக தான் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா புதுசாக நம்ம படிக்கணும் கூட அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் +2 புக்கில் வந்து உங்களுக்கு எத்திக்ஸ் புக் சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் எத்திக்ஸ் புக்கில் வந்து தமிழ்நாடு பண்பாடு ஒரு அறிமுக +1 புக்கில், அதுக்கப்புறமேட்டு வந்து ஃபுல்லாக தமிழ் இலக்கியம் உணர்த்தும், இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிமுறைகள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இது வந்து +1 புக்கில் இருக்கிற கொஸ்டின். அப்புறம் தமிழர் கலைகள், திருவிழாக்கள், இது எல்லாமே வந்து ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. என்னென்னா தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிமுறை, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள், அதுக்கப்புறமேட்டு இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ள செய்திகள் எல்லாமே வந்து இந்த டாபிக் தான் கவர் ஆகும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு +1 புக்கில் +2 புக்கில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் இதில் வந்து இது அட்வான்ஸாக +2 புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க, எத்திக்ஸ் புக்கில் வந்து இந்தியாவோட ஃபுல்லாக பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. புரியுது. ஆனால் வந்து +1 புக்கிலே மேக்ஸிமம் கவர் ஆகிடுச்சு. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான். அதனால் வந்து நீங்கள் 10th புக்கு படித்தாலும் போதும். பட் ஆனால் +1 +2ல் நிறைய டாபிக் வந்து கவர் ஆகும். அந்த டாப்பிக்கும் நம்ம படிச்சுக்கணும். அதுதான் வந்து இருக்கிறதுல முக்கியம். ஏன்னா இந்த டாபிக் சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து நீங்கள் படிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 20 கேள்வி வரும். கண்டிப்பாக 20க்கு நம்ம 19 இல்லை 18 கொஸ்டின் கண்டிப்பாக நம்ம போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற முடியும். அதனால் ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் புக்கை படிங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்க ஷேர் பண்ணுவாங்க. நன்றி, தேங்க்யூ.